அவர் சித்தமாக இருக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்க கவனிங்க. நாங்க வாசிக்கிற இந்த பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தை, தெய்வத்துடைய வார்த்தை. அதனால நல்லா கவனமா நீங்க கேட்டு இதுல உங்களோட என்ன பேசுறார் கடவுள்ன்றதை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க முடியும், உங்க வாழ்க்கை மாறும். மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த முதல் 5 வசனம் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஊழியம் செய்யும் போது நடந்த ஒரு சம்பவம் தான் நாம் இப்பொழுது படிக்கிறோம். இங்க ஒரு மனிதன் வருகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் படித்து புரிந்து கொள்வது மூலமா பொதுவான நிலைமையிலே மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதலாவது. அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது முதலாவதாக 2வது வசனத்தை நம்ம படிக்கும்போது அவர் படவிலிருந்து இறங்கின உடனே, அதாவது இயேசு கிறிஸ்து படவிலிருந்து இறங்கின உடனே வாசிக்கிறோம், அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். சரியா? அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன், இவனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அசுத்த ஆவிகளுடைய கட்டுப்பாட்டில் இவன் இருந்தான். சரியா? பொதுவான நிலைமையிலே மனிதனை நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் கூட இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே பிறக்கிறான். இந்த உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ள வைத்திருக்கிற பிசாசனுடைய கட்டுப்பாட்டில் தான் பொதுவான நிலைமையிலும் மனுஷன் இருக்க செய்கிறான். சரியா? அதுல வந்து எந்த ஒரு மனுஷனும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பத்தி சொல்லும் போது, பிசாசோடு தொடர்புடைய நிலைமையில சொல்லும் போது, உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தினுடைய அதிபதியா யார் இருக்கிறார்? பிசாசு இருக்கிறார். ஒரு இடத்துல ஒருவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் சுவிசேஷத்தை நீங்க கேட்டு இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்ற. பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் தேவன் யார சொல்றான் அப்படின்னு கேட்டா அவர் பிசாச சொல்ற. இப்ப பிசாசானவனுக்கு ஒரே ஆசைதான், என்னன்னு கேட்டா உங்களுடைய வாழ்க்கை இருளாவே இருக்கணும், அடிமைத்தனத்துல இருக்கணும், நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கணும், அதுல இருந்து உங்களுக்கு விடுதலையே கிடைக்க கூடாது அப்படின்னு விரும்புகிறவன் தான் பிசாசு. அதனாலதான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், சுவிசேஷம் வந்துருச்சுன்னா, இப்ப நீங்க சுவிசேஷத்தை தான் கேட்கறீங்க. சுவிசேஷம் நல்ல செய்தி, நற்செய்தி. அந்த நற்செய்தியை தான் நீங்க கேட்கறீங்க. இந்த நற்செய்தி நீங்க கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏத்துக்கொள்வீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டா அந்த அடிமைத்தனம், அந்த இருள், அந்த கட்டுகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்யும்? அது அகன்று போகும். அது பிசாசுக்கு பிடிக்காம இந்த சுவிசேஷம் ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்யறான்னா அவன் வந்து குருடாக்கி வைத்திருக்கிறான். பாருங்க, ஆரம்பத்துல தெய்வம் மனிதனை படைத்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நல்ல பரிசுத்தமா மனிதனை படைத்தார். தெய்வ உறவு அவனுக்கு இருந்துச்சு. அவன் நல்லவனா இருந்தான். அவனுக்கு நல்ல அறிவும், அவனுக்கு நல்ல அழகும், அவனுக்கு நல்ல உணர்ச்சிகள், அவனுக்கு நல்ல அவன் தெய்வத்தோட பிரதிநிதியாகவே இந்த பூமியில ஆளுகை செய்ய மனிதனை தெய்வம் படைத்தார். சரியா? ஆனா மனுஷன் பாவம் செய்த போது, தெய்வத்துடைய கட்டளையை மீறின போது அவனுக்கு இருந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்துட்டான் தெரியுமா? பிசாசு கையில கொடுத்துட்டான். உங்களுக்கு ஒருவேளை பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வரும்போது ஒரு வார்த்தையை சொல்றான் இல்லையா? என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள், அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றான். யாரு ஒப்பு கொடுத்தா? யாரு பிசாசு கையில இதை கொடுத்தா இந்த அதிகாரத்தை? நாம தான் இல்லையா? நாம பாவம் செய்யும் போது நமக்கு இருந்த அழகை இழந்துட்டோம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த தெய்வ உறவை இழந்துட்டோம், நம்முடைய ஆளுகை தன்மையை இழந்துட்டோம், நம்முடைய அறிவு மங்கி போச்சு, தேவ சாயம் உருக்குலைந்து போச்சு
இல்லையா? நிறைய நஷ்டம் தான் பாவத்தால மனிதனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையிலே மனிதனை தேவனுடைய பிரதிநிதியாய் தெய்வம் படைத்திருக்க, பாவம் என்ன செய்ததுன்னா அந்த ஸ்லாக்கியத்தை அவனை விட்டு என்ன செய்தது? நீக்கி போட்டது. அதனாலதான் இன்னைக்கு இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு தெரியுமா? பிசாசானவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பாருங்க. எங்கேயாவது நல்ல நிகழ்ச்சி நம்ம கேள்விப்படுறோமா? ஒரு 3 செய்தி நீங்க செய்தித்தாள்ல வாசிச்சீங்கன்னா அதுல 2 செய்தி கெட்ட செய்தியா தான் இருக்கு, இல்லையா? உலகத்துல நடக்கிற காரியங்களை பாருங்க, மனிதனுடைய தனிப்பட்ட நிலைமையில் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டங்களை பாருங்க, இல்லையா? வீட்டுல இருக்கிற சண்டையை பாருங்க, சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க, ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க. இது எல்லாமே காமிச்சு கொடுக்குது சாத்தான் மனிதனை நிம்மதியாவே வாழ விடுறது கிடையாது. மேன் இஸ் கேப்டிவ். அதுதான் இந்த முதல் காட்சி. இந்த மனுஷனை ஒருவேளை நம்ம படிக்கும் போது இவனை போல அசுத்த ஆவியெல்லாம் என்ன பிடிச்சிட்டு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பொதுவான நிலைமையிலே கூட ஒரு பையனோ ஒரு பெண்ணோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, சரியா, யார் இந்த பூமியில பிறந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படலன்னா அவங்க இயல்பான நிலைமையில அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறார்கள். சரியா? இருளின் அடிமைத்தனத்தில் இருந்தோம்னு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறார். அப்படி இருளின் அடிமைத்தனம், பிசாசனுடைய அடிமைத்தனம், அவன் நம்மை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறான், இல்லையா? அதனால எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த நம்மை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைப்பட்ட நிலைமையிலே மனிதன் இருக்கிறான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இன்னைக்கு குடியரசு தினமா இருக்கலாம், இல்லையா? நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கிறான்? பிசாசனுடைய அடிமையா இருக்கிறான். சரியா? ரெண்டாவது, இந்த மனுஷனை பத்தி படிக்கும் போது பாருங்க, 3ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. எங்க வாழ்றானா? கல்லறையில. கல்லறையில என்ன இருக்கும்? சுடுகாட்டுல கல்லறையில என்னங்க இருக்கும்? பிணம் இருக்கும், இல்லையா? செத்த பிணம் தான் அங்க இருக்கும். ஆனா இவனுடைய வாழ்க்கை எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கல்லறையில இருந்துச்சான். இதை எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டா செத்து போன மனிதனுடைய நிலை. பாருங்க, இப்ப ராஜலிங்கம் பிரதர் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் விளக்கம் கேட்ட போது அந்த ஐயா சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீயும் ஆவிக்குரிய நிலைமையில செத்து போன நிலைமையில தான் இருக்கிற அப்படின்னு சொன்னார். அப்ப பொதுவா மனிதனை நம்ம பார்க்கும் பொழுது அவன் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அவன் மரித்தவனாய் இருக்கிறான். எபேசியர் 2:1 சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணம்னா பிரிவுங்க. மரணம்னா முடிவு கிடையாது. நல்லா கவனிச்சிடுங்க, மரணம்னா பிரிவு. சரியா? பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் நான் தெய்வத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன்னு அந்த வசனம் கத்து தருது. கவனிச்சீங்களா? என்னுடைய பாவமும் அக்கிரமும் என்னை யாரை விட்டு பிரிச்சிருச்சு? தெய்வத்தை விட்டு பிரிச்சிருச்சு. நீங்க ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரே வசனம் வாசிச்சுட்டு மறுபடியும் இந்த பகுதிக்கு வரேன். ஏசாயா 59ஆவது வசனம், 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த 2வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. கவனிச்சீங்களா? தெய்வத்துக்கு எல்லாரோடையும் உறவு வைக்கணும்னு ஆசை. நல்லா கவனிங்கம்மா, நான் சொல்றதை கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட போறேன். நல்லா கவனிங்க, சரியா? தெய்வம் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு கொடுக்க நினைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெய்வ உறவு. சரியா? அதுதான் கொடுக்க விரும்புறார். ஆனா அந்த தெய்வ உறவை தடை பண்றது எதுன்னு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அதான் வாசிச்சோம், உங்கள் அக்கிரமங்களே. அடுத்தது பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவத்தால தெய்வம் அவருடைய முகத்தை மறைச்சிடுறாராம் நம்மளை விட்டு. நம்முடைய அக்கிரமத்தால நம்மோட என்ன பண்ண முடியலையா? அவரால் பேச முடியல, நம்மோட உறவு வைக்க முடியல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப தெய்வத்தோடு நீங்க உறவு கொள்ள முடியாத அளவுக்கு பாவத்துல செத்து போன நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். You are spiritually dead. சரியா? ஒவ்வொரு மனுஷனும் ஆவிக்குரிய நிலைமையில மரித்தவனாய் இருக்கிறான். அதாவது தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான். அவன் தெய்வத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது. அவன் தெய்வத்தை நேசிக்க முடியாது. அவன் தெய்வத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில தேவனும் மனிதனையும் பிரிச்சது பாவம் தான். ஒருவேளை இவனை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், நான் என்ன கல்லறையில போய் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதை விட மோசமானதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை, இல்லையா? அதை விட மோசமான வாழ்க்கை. தெய்வ உறவு இல்லைன்னா சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிம்மதி எப்படி இருக்கும்? தெய்வ உறவு இல்லைன்னா பரிசுத்தம் எப்படி இருக்கும்?
தெய்வ உறவு இல்லாத வாழ்க்கை அது ஒரு நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான். அது ஒரு கல்லறை வாழ்க்கை தான். அது ஒரு செத்து போன நிலைக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை தான். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை 20 வருஷமா இருந்துச்சு. சரியா? கிறிஸ்தவ பேர் வச்சிருந்தே கல்லறை வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. சரியா? சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு நாட்டம் எடுத்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. ஒருவரும் மதிக்கவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அப்ப இவனுடைய நிலைதான் மனிதனுடைய நிலை. இரண்டாவது. சரியா? மூணாவது பாருங்க, மூணாவது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அதை கவனிச்சீங்களா? இதான் மூணாவது நிலை. மனிதனை அடக்க ஒருவனாலும் கூடாது. சரியா? நாங்க டெய்லி நாங்க இங்க இருந்து ஊழியத்துக்கு ஒரு இடத்துல இருந்து வரோம். காலையில எங்களுடைய தினசரி தியானத்துல யாக்கோபு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறோம், பைபிள்ல இருந்து. நேற்றுக்கு நாங்க படிச்சதான் எங்களுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா பாருங்க, ஒரு பெரிய கப்பல், அந்த பெரிய கப்பலை ஒரு சின்ன சுக்கான வச்சு என்ன பண்ணிடலாம், அதை அடக்கிடலாம். சரியா? ஒரு வேகமா ஓடுற குதிரை, அந்த குதிரையை கூட ஒரு கடிவாளத்தை வச்சு மனுஷன் என்ன பண்ணிடலாம், அடக்கிடலாம். இந்த பெரிய கப்பலை அடக்குகிறான் மனிதன். சரியா? இந்த வேகமா ஓடுகிற குதிரையை அடக்குகிறான் மனிதன். ஆனா அந்த பகுதி வாசிக்கும் போது அவனுடைய நாவை அடக்க அவனால முடியலன்னு எழுதுறாரு. நம்முடைய நாக்கை அடக்கவா முடியுது இல்லையா? வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் இல்ல. அப்படிதான் நம்முடைய நாக்கு. நம்முடைய இருதயத்தை அடக்க நம்மால முடியாது, நம்முடைய நாக்கை அடக்க நம்மாலே முடியாது. அது காட்டை கொளுத்துற தீன்னு சொல்றாரு அவர். ஒரு பெரிய காட்டை கூட அது என்ன பண்ணிடுமா, கொளுத்துறோம். அது பொல்லாங்கு நிறைந்தது, விஷம் நிறைந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, மனிதனை அடக்க ஒருவனாலும் கூடாது. என்ன வேணா நீங்க செஞ்சு பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்து சீர்திருத்த பண்ணுது. சரியா? ஆனால் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். சீர்திருத்தம் தேவையில்லைங்க மனுஷனுக்கு, முன்னேற்றம் தேவையில்லை. இருதயம் மாறாம என்ன முன்னேற்றம் இருக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில? நீங்க கொஞ்ச நாள் ஒண்ணு இல்லை, நீங்க செய்யற ஒரு கெட்ட பழக்கத்தை கொஞ்ச நாள் நிறுத்தணும் ட்ரை பண்ணுங்க. அதை நிறுத்த உங்களால முடியுதா? முடியாது. நான் அப்படிப்பட்ட போராட்டத்துலதான் என் வாழ்க்கையில இருந்தேன். மிஞ்சி போனா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஓடாது, அதுக்கு மேல முடியாது. ஏன்னா என்னை நானே கட்டுப்படுத்த எனக்கு சக்தி இல்லை, எனக்கு திராணி கிடையாது. மேன் இஸ் அன்டேமபிள். He cannot be tamed. மனிதன் இன்னைக்கு எங்கெங்கயோ போய் கால் வச்சுட்டு வரான். செவ்வாய் கிரகம், இந்த கிரகம், அந்த கிரகம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சிகளுடைய உச்சத்துல நம்ம வாழுகிறோம். மனிதனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்ம சொல்றோம். ஆனா இந்த நாக்கு ஒரு சின்ன நாக்கு இல்ல, அதை மனுஷனால என்ன பண்ண முடியல, அடக்க முடியல. நீங்க கையை போனீங்கன்னா இவ்வளவுதான் உங்க இருதயத்துடைய சைஸ், உங்க இருதயத்தினுடைய அளவு அவ்வளவுதான். ஆனா அதை அடக்க ஒரு நாளையும் கூடாது. இதான் மனுஷன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய பாவங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ள முடியாது. எப்பொழுதும் பாவத்திலும் குற்றத்திலும் நம்ம வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அத நீங்களே என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு பேரின்ப வாழ்வை உங்க வாழ்க்கையில கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இது. சரியா? 4வதாக அவனை பத்தி வாசிக்கிறோம். 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு எப்பயுமே கத்திக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? அடுத்த கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான் இல்லையா? மனிதன் கொடூரமானவன் என்பதை இது காண்பிக்கிறது. மனிதன் கொடூரமானவன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இவனை மாதிரி நான் ஒண்ணும் கல்லுகளை எடுத்து என்ன பண்ணிக்கல, நான் காயப்படுத்திக்கலன்னு. நான் சொல்லட்டுமா, இவனாவது அவனதான் காயப்படுத்திக்கிறான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மற்றவங்களையும் காயப்படுத்துறோம். அதுதான் மனிதனுடைய நிலை. நான் என்னை மட்டும் காயப்படுத்திக் கொள்ளவில்லை, மற்றவர்கள் என்ன செய்யறேன், காயப்படுத்துறேன். என் பொண்டாட்டியை காயப்படுத்துறேன், என் புருஷனை காயப்படுத்துறேன், என் பிள்ளைகளை காயப்படுத்துறேன் இல்லையா? என்னுடைய வீட்டுல அருகாமையில வாழக்கூடியவர்களுக்கு நான் எல்லா கெட்ட செயல்களையும் நான் செய்யறேன். நிம்மதியா மற்றவங்களை வாழ விட்டுறது கிடையாது. அதுதான் நான் இல்லையா? மனிதன் இப்படிப்பட்டவன் தான். இதுதான் மனிதனுடைய காட்சி. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளவு நல்லவங்க வேணா உங்களை பத்தி நினைச்சுக்கலாம், ஆனா தெய்வம் உங்களை இப்படிதான் பார்க்கிறார். சரியா? தெய்வத்துடைய பார்வையில இந்த 4 விஷயமும் இருக்கு. மனிதன் பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறான், மனிதன் தெய்வத்தை விட்டு பிரிந்து இருக்கிறான், மனிதன்
நம்ம மூணாவது படிச்சது போல அடக்க முடியாதவனாய் இருக்கிறான். மனிதன் கொடுமை செய்கிறவனாயும் மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாயும் அவன் இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் இவனை தேடி வராரு. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் இவனை பத்தி நம்ம படிச்சோம், சரியா? இந்த கொடூர மனுஷனை ஒருத்தர் தேடி வர முடியுமா? நீங்க எங்கனா போய் கல்லறையில போய் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை போய் நீங்க தேடி போவீங்களா? செத்தாலும் போக மாட்டோம், இல்லையா? இப்படிப்பட்ட மனுஷனை தேடி போக மாட்டோம். இப்படிப்பட்ட கொடூர மனுஷன், இப்படிப்பட்ட மோசமான நிலையில இருக்கிற ஒருவன், அவன் நிர்வாணமா இருக்கிறான், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறான், அசுத்தாவியினுடைய பிடிமானத்தில் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை யாரால நேசிக்க முடியுமா? ஒருவரால முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர் அவர். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிற தெய்வம், உங்களை தேடி வந்த தெய்வம். மனிதன் தெய்வங்களை தேடி ஓடுகிறான். ஆனால் அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு உங்களுக்காக ஓடோடி வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன் என்று சொன்னார். அப்படியாக நம்மை தேடி வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்துல இவனை தேடி வர்றாரு, சரியா? நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு அவன் இயேசுவை தூரத்துல கண்ட போது ஓடி வந்து அவரை என்ன செய்தானா? பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை அப்படின்னு சத்தமிட்டு சொல்றான். இவனுடைய சுய நினைவுல இதை சொல்லல, சரியா? இவன் ஏற்கனவே பிசாசால என்ன பண்ணிருக்கான்? இவன் பிசாசுடைய கட்டுல இருக்கான். ஒருவேளை அந்த பிசாசை பேசுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இயேசுவை பத்தி பிசாசு பேசினாலும் இங்க இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உண்மை. சொல்றது புரியுதா? சில நேரத்தில் நான் சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி சாத்தானுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறிவு கூட மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். சாத்தானுக்கு ஒண்ணு தெரியும், யாக்கோபு புத்தகம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தெய்வம் ஒரே தெய்வம் தான் அப்படின்றது சாத்தானுக்கு தெரியும். உண்மையா இல்லையா நான் சொல்றது? இல்லையா? நம்ம பல தெய்வங்களுடைய வழிபாட்டில் இருக்கிறோம். ஆனா பிசாசுக்கு தெரியுது தெய்வம் ஒருத்தவன் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அப்ப இங்க பாருங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த இயேசு யார் என்பதை நம்ம இங்க பாக்குறோம். இயேசுவே, சரியா, அது அவருடைய மனித பெயர். பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? ரட்சகர்னு அர்த்தம். ரட்சகர் அர்த்தம் உங்களை காப்பாற்ற வந்தவர்னு அர்த்தம். எதுல இருந்து காப்பாற்ற வந்தாரு? பாவத்தினுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்துல இருந்து, பாவ அடிமைத்தனத்துல இருந்து, சாப அடிமைத்தனத்துல இருந்து, பிசாசுடைய அடிமைத்தனத்துல இருந்து, அறியாமை என்னும் அடிமைத்தனத்துல இருந்து, பாரம்பரியம் என்னும் அடிமைத்தனத்துல இருந்து, மதம் என்னும் அடிமைத்தனத்துல இருந்து, உங்களுடைய குருட்டாட்டமான, உங்களுடைய சடலாச்சாரமான பாரம்பரிய எல்லா அனுஷ்டானங்களில் இருந்தும் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த விடுதலை தர முடியும். அவர் ரட்சகர். பாவத்தின் சம்பளம் எரி நரகம். அந்த நரகம் ரொம்ப மோசமானது. அங்க புழு சாகாது, அக்கினி அணையாதுன்னு பைபிள் சொல்லுது. எல்லாத்த விட கொடுமை என்ன தெரியுமா? தெய்வ உறவு நிரந்தரமா இருக்காது. தெய்வ உறவு நிரந்தரமா இருக்காது நரகத்துல. எப்படி இருக்கும் அந்த நரகம் பார்த்துக்கோங்க. அதுதான் பாவத்தின் சம்பளம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஆனா அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றும்படியாய் உங்களை நேசித்த இறைவன் உங்களை தேடி வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வெறும் இயேசு மட்டும் இல்ல. அடுத்தது பாருங்க, உன்னதமான தேவனுடைய குமாரன். He is not only man but he is God. அவர் வெறும் மனுஷன் அல்ல, ஆனால் அவர் தேவன். இந்த பூமியில மனிதனாய் வந்த தெய்வம் அவர். பாருங்க, உங்களுக்கு எனக்கு பிறந்த தேதி இருக்கு, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த தேதி தான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஏதாவது ஒரு ஐடி கார்டுல உங்களுக்கு வந்த தேதின்னு போடுவாங்களா? யாராவது டேட் ஆஃப் கமிங் அப்படின்னு போடுவாங்களா? போடவே மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு டேட் ஆஃப் கமிங் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய துவக்கம் அவருடைய பிறப்பின் போது கிடையாது. அவருக்கு ஆரம்பமே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிற நித்திய தெய்வம். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவருடைய பிறப்புக்கு முன்பதாகவும் அவர் இருக்கிறார். எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். எங்கும் வியாபித்து இருக்கிறார். எல்லாம் அறிந்திருக்கிறார். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உன்னதர், உயர்ந்தவர், எல்லாரிலும் பெரியவர். இது பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். உன்னதமான தேவனுடைய குமாரன் அவர்.
அப்படிப்பட்ட தெய்வம் தான் மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். அவர் 100% தெய்வமாக 100% மனிதனாக இந்த பூமியில பிறந்தார். 100% தேவனாக 100% மனிதனாகவே வாழ்ந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய தனித்தன்மை. அவர் வாழ்ந்த நாட்களை நீங்க எடுத்து பாருங்க, அவர் செய்த ஊழியத்தை எடுத்து பாருங்க இல்லையா. ஒரு மனுஷன் இறந்துட்டாங்க, அவர் நேசிக்கிற ஒரு மனுஷன் இறந்துட்டான். அந்த நேரத்தில் ஒரு மனுஷனா இயேசு கிறிஸ்து நின்று கண்ணீர் விடுறார். அந்த கல்லறையாங்க இயேசு கண்ணீர் விட்டார். கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணீர் விட்ட இயேசு சொல்றாரு, லாசருவே வெளியிலே வா அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி இல்ல, ரொம்ப சத்தமிட்டு சொன்னார். சரியா? இயேசு கண்ணீர் விட்ட இயேசு தான் கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றாரு, லாசருவே வெளியிலே வா. அப்ப மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை நிறைந்த கடவுள் இந்த பூமியில மனிதனாய் வந்து உங்களுக்காக எனக்காக அழுதார், உங்களையும் என்னையும் விசாரித்தார். உங்க மேலே என் மேலே அவர் மனதுருக்கமாய் இருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு ரொம்ப பெரியது. அலங்கோலமான உங்களுடைய நிலையை தேடி அவர் வந்தார். அவர் 100% தேவன். அவரை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வெறும் ஒரு மத போதகர் அல்ல. அவரை சாதாரண ஒரு மகான் என்று சொல்லி நிறுத்தி விடாதீங்க. புத்தர், இயேசு, காந்தின்னு சொல்லிடாதீங்க. ஒருவரோடையும் அவர் என்ன பண்ண முடியாது, ஒப்பிடவே முடியாது. அப்பேற்பட்ட தேவன் அவர். ஏன்னா அவர் நமக்காக மரித்தது மட்டுமல்ல, 3ஆம் நாள் அவர் என்ன செய்தார், உயிரோடு கூட எழுந்தார். அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகவே இந்த பூமியில வாழ்ந்தார். 33 ஆண்டு காலம் வாழ்ந்துதான் சிலுவைக்கு போய் உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார். சரியா? அடுத்தது பாருங்க, அந்த வசனத்துல அந்த பிசாசு சொல்லுது, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு. கவனிச்சீங்களா? நான் சொல்லட்டுமா, மனுஷனால தெய்வத்தை வேதனைப்படுத்த முடியும், பிசாச வேதனைப்படுத்துறது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனால. ஆனா பிசாச வேதனைப்படுத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இயேசு கிறிஸ்துவிடத்துல அதிகாரம் இருக்கு. கவனிச்சீங்களா? என்னை வேதனைப்படுத்தாதுன்னு சொல்லுது பிசாஸ். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், சத்ருவனுடைய கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். பிசாசானவனுடைய தலையை நசுக்க, அந்த கல்வாரி சிலுவையில நசுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு தெரியுமா, இந்த பைபிள் நான் கையில வச்சிருக்கிறேன். இந்த பைபிளுடைய முதல் வாக்குத்தத்தம், இந்த பைபிளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், கடவுள் மனிதனுக்கு கொடுத்த முதல் வாக்கு என்ன தெரியுமா? பிசாசுடைய தலையை இயேசு கிறிஸ்து நசுக்க போறார் என்பதுதான் அந்த முதல் வாக்கு. அது எவ்வளவு சந்தோஷத்தை தருது இல்லையா? மனுஷனை வந்து இப்படிப்பட்ட கட்டுல வச்சிருக்கிற பிசாச ஆண்டவர் என்ன பண்ண போறாராம், சிலுவையில அவனுடைய தலையை நசுக்க போறார். அதுதான் அவர் செய்தார், அதைதான் அவர் செய்தார். கல்வாரி சிலுவையிலே இந்த சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். பிசாசின் மீது ஜெயம் கொண்டார். அவனுடைய ஆயுதமாக மரணத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த ஆயுதத்தை வச்சே அவனை என்ன செய்தார், அவனை அழித்தார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதுல வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இப்படி ஆனார். சரியா? நீங்க வந்து சோர்ந்து போவே போவாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஒருவேளை நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நிலை, இது என்னுடைய நிலை அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். சரியா? பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறது உண்மைதான், சாபங்கள் இருக்கிறது உண்மைதான். சரியா? மரணம் எல்லாருக்கும் வரப்போகிறது தான். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா கட்டுகளில் இருந்தும் ஒருவர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். ஏனென்றால் அந்த சாத்தானை சிலுவையிலே அவர் நசுக்கினார். நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்கள், நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இல்லையா? இந்த பிசாசானவனை ஆண்டவர் அவன் தலையை நசுக்கினார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் சொன்னார் இல்லையா, பில்லி சூனியெல்லாம் வச்சு பார்த்தாங்க, அது ஒண்ணும் எனக்கு பலிக்கலன்னு சொன்னார் இல்லையா? பில்லி சூனியெல்லாம் வச்சு பார்த்தாங்க, அது ஒண்ணுமே எங்களுக்கு பலிக்கலன்னு சொல்லி. நாங்க வந்து பாண்டிச்சேரியில வில்லியனூர்னு ஒரு இடத்துல வாழ்ந்தோம். எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்ட புதுசு. எங்க அம்மா ஒரு இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க, இந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க அப்பா வந்து பெயர் கிறிஸ்தவனா இருந்தாரு, ஆனா கல்யாணம் ஆன பிறகுதான் ரட்சிக்கப்பட்டார். அவங்க நாங்க வாழ்ற வாழ்க்கைய பக்கத்துல இருக்கிற ஒருவர், அவர் வந்து அந்த ஊர் ஃபுல்லா அவருக்கு பேர் என்னன்னு கேட்டா, அவர் பில்லி சூனியம் கட்டுகள் இதெல்லாம் வைக்கிறவர். அவர் ஒரு நாள் நாங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து, நான் சுருக்கமா சொல்றேன், ஒரு நாள் அவர் சொன்னாரு, உங்களுக்கு நான் எதை வச்சு பார்த்தாலும் உங்க குடும்பத்துக்கு மட்டும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார்.
எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன சாட்சி பக்கத்துல. இப்போ பிசாசு நம்மள என்ன பண்ண முடியாது, நம்மள ஆளுகை செய்ய முடியாது. அவன் எவ்வளவு முயற்சி செய்து பார்ப்பான் இல்லையா? அவன் எவ்வளவோ சவால்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவனை நீங்க ஜெயம் கொள்ள முடியும். அவன் நம்மளை விட சக்தி வாய்ந்தவன் என்பது உண்மைதான். ஆனால் அவனை விட பெரிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது, நீங்க அவருடைய உறவில் இருக்கும்போது அவனை நீங்க ஜெயிக்க முடியும். பொல்லாங்கன் உங்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். அதான் ஆண்டவரோட கொடுத்திருக்கிற வாக்கு. சரியா? அப்ப பாருங்க, இவ்வளவு விஷயம் இதுல சொல்லுது இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? உங்களுக்காக அவர் சிலுவைக்கு சென்று உயிர் கொடுத்தார். பிசாசானுடைய தலையை அவர் சிலுவையிலே நசுக்கினார். இவர் என்ன கொடுத்தார் இந்த மனுஷனுக்கு? மனுஷன் யாருன்னு பார்த்தோம், தெய்வம் யாருன்னு பார்த்தோம். இந்த தெய்வம் மனுஷனை சந்திச்ச ஒரு சந்திப்பு தான் இது. இந்த லேகியோன், அதாவது இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தார் தெரியுமா? விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்து விடுதலையின் நாயகர். அவர் கொடுக்கிற மாதிரி விடுதலை யாருமே இந்த பூமியில கொடுக்க முடியாதுங்க. அவர் விடுதலை கொடுத்தார். பாருங்க, 8வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். சரியா? அவர் சொன்ன உடனே அவனுக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை, இந்த மனுஷனுக்கு கொடுத்த விடுதலை நான் 4 வகையா சொல்றேன். முதலாவது உடனடி விடுதலை. உடனடி விடுதலை, இம்மீடியட் ஃப்ரீடம், இம்மீடியட் லிபர்ட்டி. யார் கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? யாரும் கொடுக்க முடியாது. உடனடி விடுதலை. இவன் அடக்க ஒரு மனுஷனால முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஃபியர்ஸ் அனிமல் மாதிரி இருந்தான். இவன் பேரே பின்னாடி சொல்றான், என்னன்னா லேகியோன் அப்படின்னு சொல்றான். பின்னாடி படிக்கும்போது லேகியோன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோம படைகள் பார்த்தீங்கன்னா, ரோம போர் படைகள்ல கிட்டத்தட்ட 3000 இருந்து 6000 போர்ச்சேவர் இருக்கிற ஒரு படைக்கு பெயர் தான் லேகியோன். லேகியோன் படைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 போர்ச்சேவர்கள் இருக்கிறது. அப்படின்னா இவனுக்குள்ள அத்தனை பிசாசு இருந்துச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு பிசாசு இவனுக்குள்ள இருந்துச்சு. சரியா? ஆனா ஆண்டவர் கொடுத்தது என்னங்க? உடனடி விடுதலை. கவனிச்சீங்களா? உடனடி விடுதலை. அடுத்தது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை என்ன தெரியுமா? அவர் கொடுக்கிற விடுதலை இலவச விடுதலை, இலவசமான விடுதலை. நீங்க இந்த விடுதலை பெறுறதுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். இன்னொரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. உங்களுடைய வாழ்க்கையில இலவசமா இந்த விடுதலை தர அவர் விரும்புகிறார். நீங்க இன்னைக்கு வாங்குற மாத்திரை மருந்துக்கும் இன்னைக்கு இங்க வாங்கின மாத்திரை மருந்துக்கும் காசு கிடையாது. சரியா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆத்தும ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் காசு கிடையாது. ஏன்னா தெய்வம் மனிதனுக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்க விரும்புகிறவர். மனுஷன் தான் வாங்கி வாங்கி மறந்து போகக்கூடியவன். ஆனா தெய்வம் கொடுத்து கொடுத்து சலிக்கவே மாட்டார். சரியா? அப்படிப்பட்டவர் தான் தெய்வம். நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் தெய்வம். மனிதன் தெய்வத்துக்கு கொடுத்தெல்லாம் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. மனிதனுடைய கைகளினால் அவர் பணிவிடை கொள்ளாத தேவன். தெய்வம் மனிதனுக்கு கொடுக்கிற இந்த விடுதலை பாருங்க, அது இலவச விடுதலை. ஆனா ஒண்ணு நீங்க கவனிக்கணும், இந்த விடுதலை உங்களுக்கு இலவசமா இன்னைக்கு கிடைக்க போகுது. இந்த ஏசாமி இந்த விடுதலை கொடுக்க போறார். நீங்க அவரை நம்பி ஏற்றுக்கொள்ள போறீங்க. அந்த விடுதலை வாழ்வை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே ஒரு பெரிய கிரயத்தை நமக்காக செலுத்தினார். நல்லா கவனிங்க, இந்த விடுதலை மனிதனுக்கு இலவசமாய் கிடைக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு இது இலவசம் கிடையாது. சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையில் அவர் வாதிக்கப்பட்டார், எல்லாராலையும் கைவிடப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவர் காயப்படுத்தப்பட்டார், வியாகுலப்பட்டார், தெய்வத்தை விட்டு பிரிந்தார். அவருடைய மரண காட்சியை இயற்கை கூட பார்க்க முடியல, கண்களை மூடிக்கிச்சு. 3 மணி நேரத்துக்கு இருள் தான் இருந்துச்சு. பயங்கரமான பாடுகள். அந்த கல்வாரி காட்சி ரொம்ப கோரமானது. ஏன் அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கணும்? எதற்காக அவருடைய ரத்தத்தை எல்லாம் அவர் சிந்தனும்? பாருங்க, உங்களை இவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து உங்களை பார்த்ததுனாலதான் அவர் உங்களுக்காக என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்தினார். ஒரு பொருளுடைய மதிப்பு அதனுடைய விலை கிரயத்தை தான் சார்ந்தது இல்லையா? 2 கார் நிக்குது வெளில, ஒரு மாருதி 800 நிக்குது, ஒரு பென்ஸ் நிக்குதுன்னா நம்ம பார்த்த உடனே எது பின்னாடி போவோம்? பென்ஸ் பின்னாடி தான் போவோம் இல்லையா? ஏன்னா அந்த பொருளுடைய மதிப்பு அதுக்கு கொடுக்கப்படுற விலை தான் இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, உங்களுக்காக ஒரு ஏலம் நடந்தது.
நடந்துச்சு பரலோகத்துல. அந்த ஏலத்துல ஒருத்தர் சொன்னாரு, சரியா உங்களுக்காக ஏலம், சரி எனக்காகன்னு வச்சுப்போம், பால் அகஸ்டினுக்கு எவ்வளவுப்பா கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஏலம். ஒருவர் சொன்னாரு அவனுக்கு 1 லட்சம் சொன்னாரு, ஏலம் முடியல. ஒருவர் சொன்னாரு அவனுக்கு 50 லட்சம், ஏலம் முடியல. 1 கோடி, 5 கோடி, 10 கோடி, ஏலம் முடியல. திடீர்னு ஒரு குரல், நான் இவனுக்காக என்னுடைய குமாரனையே கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல். ஏலம் என்னாச்சு? முடிஞ்சிச்சு. The deal was closed. ஏன்னா இதுக்கு மேல ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, உங்களுக்காக எதையுமே இப்படிப்பட்ட இதை விட பெரிய விலை கிரயத்தை உங்களுக்காக கொடுக்க முடியாது. That's your value. இந்த வேல்யூ நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, குறிப்பா வாலிப பிள்ளைங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது. அதனாலதான் அன்பை தேடி எங்கெங்கயோ ஓடுதுங்க பிள்ளைங்க, இல்லையா? ஆண்டவருடைய பார்வையில நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள். ஆண்டவருடைய பார்வையில இதுதான் உங்களுடைய மதிப்பு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மதிப்பு உண்டு. என்ன தெரியுமா? உங்க மதிப்பு இயேசு கிறிஸ்து தான். உங்களுடைய மதிப்பு இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட மதிப்பு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் கொடுத்த விலைக்கிரயம் ரொம்ப பெருசு பிரியமானவர்களே. உங்களுக்காக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையுமாய் அவர் காயப்பட்டார், அவர் அடிகள் பட்டார், வேதனையை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கைகள்ல கால்கள்ல ஆணிகள், அவருடைய தலையில முட்கிரீடம், அவருடைய முகத்துல காரி துப்புனாங்க, அவர் சாட்டையால அடித்தாங்க, நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க. எல்லா துக்கத்தையும், துயரத்தையும், வியாகுலத்தையும், கஷ்டத்தையும், எல்லா காயங்களையும் உங்களுக்காக தான் அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு 4 வயசுலயே சொல்ல தெரியும். என்ன தெரியுமா? நான் சொன்னேன், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன், சர்ச்சுக்கு போனேன். 4 வயசுல ஒண்ணு சொல்ல தெரியும். என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணாங்க, 3ஆவது நாள் உயிர்த்தார் அப்படின்னு சொல்ல தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார்ன்றதை 20வது வயசுல தான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து மரித்தார்னு சொல்றது வரலாறு, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லுவது அனுபவம். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது வெறும் வரலாறு அல்ல, அது வெறும் ஒரு மதம் அல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு இனிய அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டாமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விடுதலை இலவசமான விடுதலை. ஆனால் அவருக்கு அந்த இலவசம் கிடையாது. அவர் இப்பேற்பட்ட கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்கு இந்த விடுதலை அவர் கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் நமக்கு குணம் கிடைக்கிறது, இல்லையா? அவருடைய மீறுதல், நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார், இல்லையா? நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தேவன் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கூப்பிடும் போது ஒரு பதிலும் வரவில்லை. தெய்வத்துடைய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவை. அதுதான் சிலுவை காட்சி. தேவனுடைய கோபத்தை அவர் தனிய வைத்தார், திருப்தி செய்தார். அந்த கோபம் நியாயமா பார்த்தா என் மேலேயும் உங்க மேலேயும் வந்திருக்கணும். ஆனா அந்த கோபம் யார் மேல வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மேல வந்துச்சு. உங்களுக்கு எனக்கும் பதிலாய் பரிகாரியா இயேசு கிறிஸ்து தொங்கினார். அவர் நமக்கு கொடுக்கிற விடுதலை உங்களுக்கு வேண்டுமா? அது உடனடி விடுதலை, இலவச விடுதலை, அது ஆத்தும விடுதலை. சரி, மனிதன் சரீர விடுதலை கொடுக்கிறான், ஆனால் தெய்வமோ என்ன கொடுக்கிறாரு? ஆத்தும விடுதலை கொடுக்கிறார். சரியா? இந்த மனுஷன் முயற்சியெல்லாம் நீங்க கவனிச்சீங்களா? இந்த பகுதியில நீங்க படிக்கும் போது கவனிச்சிருப்பீங்க. அவனை என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, விலங்குகளை கொண்டு வந்து கட்டி வச்சாங்களாம். அடுத்தது அவனுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, சங்கிலிகளை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? கட்டி வைக்க. இதெல்லாம் மனித முயற்சி. அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த விலங்குகளையும் உடச்சி எரிஞ்சிட்டு வந்துட்டான். இவனுக்குள்ள இருக்கிற 6000 பிசாசு பேன சும்மாவா இருக்கும்? கொண்டு போய் ஸ்காட்லாந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட பிசாசு இது. சரியா? அப்படிப்பட்ட விலங்குகளை உடச்சி எரிஞ்சு வந்துருச்சு, சங்கிலிகளை தகர்த்தெறிஞ்சு வந்துருச்சு. மனுஷனுடைய முயற்சி எல்லாம் தோற்று போகும். உங்களுக்கு மனிதன் சமாதானத்தை தர முடியாது, உங்க பாவங்களை மன்னிக்க முடியாது, உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. ஆனால் தெய்வம் கொடுக்கிற மாற்றம் வெளிப்புறத்தில் அல்ல. நல்ல கவனிங்க, அவர் கொடுக்கிற மாற்றம் உள்ளான இருதயத்தில். மனுஷன் வெளியில இவன் அடக்க முயற்சி செஞ்சாங்க, ஆனா தெய்வம் ஒரே வார்த்தை தான் சொன்னார். இவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை பார்த்து சொன்னார், நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அந்த பிசாசு ஓடிச்சு. இவனுக்குள்ள ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார்? விடுதலையை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, தெய்வம் நமக்கு கொடுக்கிற விடுதலை அது உடனடியானது, இலவசமானது, ஆத்தும விடுதலை மட்டுமல்ல, அது நிரந்தர விடுதலை. உங்களுக்கு இந்த விடுதலை நிரந்தரமா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நித்திய ஜீவன் நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆரம்பிக்குது. இந்த பூமியில நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே ஆரம்பிக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்கு தொடர போகுது. இந்த பூமியோடு முடிஞ்சு போறது கிடையாது. பூமியில ஒரு நாள் மரணம் வரும், இல்லையா? ஆனா மரித்த பிறகு நம்ம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்
அவர் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவி, நான் உண்மை ஏற்றுக்கொள்றேன், எனக்காக தான் சிலுவையில மரித்து, நான் இதை விசுவாசிக்கிறேன், நீ என் வாழ்க்கைக்குள்ள வாங்கன்னு அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுக்கிற விடுதலை நிரந்தரமான விடுதலையா இருக்கும். இட்ஸ் நாட் டெம்பரரி. இந்த உலகத்துல எடுக்கிற எல்லா மெஷர்ஸும் டெம்பரரி மெஷர்ஸ். மனிதனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃப்ரீடம் வழியா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நம்ம நாடே அதுக்கு சாட்சியா இருக்குல்ல, எந்த ஃப்ரீடமும் கிடையாது. ஆனா தெய்வம் கொடுக்கிற ஃப்ரீடம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ஐயா சொன்னாரு, நீங்க நல்லா கவனிச்சீங்களா? இன்னைக்கு எங்களுக்கு கஷ்டம் இருக்கு, எங்களுக்கு துயரம் இருக்கு, எங்களுக்கு கவலை இருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. இவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள்லாம் இருக்கு, ஆனா இது மத்தியில தெய்வம் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அது இருதய விடுதலை. இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் கொடுக்கிற நிம்மதியும் சமாதானத்தையும் நம்ம இழந்துவிட மாட்டோம். அப்பேற்பட்ட விடுதலை உங்களுக்கு வேண்டுமா? அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இப்படி பார்த்து சொன்னார், அசுத்த ஆவியை பார்த்து சொன்னார், இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாரு. அது புறப்பட்டு போச்சு. 13வது வசனத்துல அசுத்த ஆவி புறப்பட்டு போச்சுன்னு வாசிக்கிறோம். இவனுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்க. 15வது வசனத்துல இயேசுவின் இடத்தில் வந்து, யாருங்க இவன்? எல்லாரும் விட்டு ஓடி போனவன், கல்லறையிலையும் மலைகள்லயும் வனாந்திரத்திலையும் வாழ்ந்தவன், நிர்வாணமா இருந்தவன், இப்ப யாருக்கிட்ட வராமா? இயேசு கிறிஸ்து இடத்தில் வருகிறான். இதுதான் அவர் கொடுக்கிற மாற்றம். சரியா? இயேசு இடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, மாற்றத்தை பாருங்க. அடுத்தது பாருங்க, உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு எல்லாரும் பயந்தார்களாம். நான் சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கொடுக்கிற மாற்றத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இவ ஏதாவது கிறுக்கு பிடிச்சிச்சு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு மாற்றத்தை தருவார். இந்த உட்காந்துருக்க நிறைய ஊழியர்களுக்கு அந்த சாட்சி உண்டு. இயேசுக்காக இவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேரை பார்த்து. அப்படிப்பட்ட மாற்றத்தை அவர் தருவார். அந்த மாற்றத்தை தெய்வம் ஒருவர் தான் தர முடியும். இவனுக்கு வந்த மாற்றத்தை பாருங்க. 2 விஷயம் மட்டும் காமிச்சு கொடுக்கிறேன். 18 மற்றும் 20வது வசனம். 18ல பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இட்ஸ் a longing for God's fellowship. நல்லா கவனிங்க. இவனுக்கு இப்ப என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னு கேட்டா, எல்லாரும் விட்டு பிச்சுட்டு ஓடி போனவன் இப்ப ஒரு ஆசை வருது, ஏசப்பா நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆசை. கவனிச்சீங்களா? இந்த மாற்றத்தை தான் தெய்வம் தருவார். அது தெய்வ உறவு. சரியா? காட்ஸ் ஃபெலோஷிப். அந்த ஐக்கியம் மாறவே மாறாது. நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கணும், நான் உண்மை ஆராதிக்கணும். இந்த ஆசையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதும், ஆண்டவர் இந்த ஆசையை உங்களுக்குள்ள இருந்து உருவாக்குவார். நீங்க தெய்வத்துடைய ஐக்கியத்தை விட்டு பிரியவே மாட்டீங்க. அதுக்கு நீங்க ஏங்குவீங்க உங்க வாழ்க்கையில. அதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சாட்சியும் கூட. 2வது அவர் கொடுக்கிற மாற்றம் 20வது வசனத்துல இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதை எல்லாரும் பார்த்து என்ன பண்ணாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? You will find the purpose of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்க என்ன செய்வீங்க? புரிஞ்சுப்பீங்க. இவன் வாழ்க்கையினுடைய நோக்கம் இதுதான். சரியா? அவர் சொன்னாரு, நான் சாக்கடையில தூக்கி போட்ட பைபிளை தான் இன்னைக்கு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். அதேதான் இந்த மனுஷனுடைய கதை. சரியா? இந்த இயேசுதான் தெய்வம் சொல்லி ஊர் ஊரா போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிரசித்தம் பண்ணினான். ஆண்டவர் கொடுக்கிற மாற்றத்தை பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, இந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் தெய்வ உறவை பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க. நான் செய்தியை முடிக்கும் போது நீங்க யோசிங்க. ஒன்னே ஒண்ணு உங்களுடைய இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட மாற்றம் எனக்கு வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே என்னை மாற்றும். இந்த லேகியோனை மாற்றினீரே, அதே போல என்னை மாற்றும். எனக்கு இந்த சந்தோஷம் வேணும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும், எனக்கு அவரை அனுபவிக்கணும், அவரை அறிவிக்கணும். இந்த வாழ்க்கையை தாங்க, இந்த புதிய வாழ்க்கை எனக்கு தாங்க. நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என்னுடைய முயற்சியால என்ன நானே மாற்றிக்கொள்ள முடியலப்பா, ஆனா நீங்க என்ன மாத்துங்க. இப்படியா நீங்க ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் கொடுக்கிற விடுதலை போல ஒரு மனுஷனும் இந்த பூமியில தர முடியாது. அப்ப ஏற்பட்ட விடுதலை வாழ்வு உங்களுக்கும் வேண்டும் என்றால் இந்த நல்ல தீர்மானத்தை நீங்க எடுங்க. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. அவரால் மட்டும்தான் என் பாவங்களை மன்னிக்க முடியும் நம்புங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அது ஒரே ஒரு தீர்மானம் போதும். அது ஆனஸ்டா உங்க இருதயத்தை தொட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருக்கிறேன், பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இவனை கொடுத்த அந்த விடுதலை உங்களுக்கும் அவர் தருவார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட விடுதலை வாழ்வு பெற்று நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.